ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன விளாக் பார்க்குறோம் அப்படின்னா, நார்மலான ஒரு விளாக் தான். அது போக நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டினுக்கு நான் வந்து பதில் சொல்றேன். அது போக ஒரு முக்கியமான விஷயம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்க பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். பட் நான் சொல்லணும்னு நினைச்சேன், எனக்கு அது முக்கியமான விஷயமா தோணுச்சு. ஸோ அதனால அதையும் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த முக்கியமான விஷயத்த வந்து நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கமெண்ட்லயே வந்து கேட்கறாங்க. அவங்க மேபி புது சப்ஸ்கிரைபரா இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ அவங்க கேட்கறாங்க, நீங்க என்ன பிளவுஸ் கட்டிங்கே போட மாட்டேங்கிறீங்க, ரொம்ப வளவலன்னு அறுக்குறீங்க, பேசுறீங்க, பிளவுஸ் கட்டிங் போடுங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய கேக்குறாங்க. சோ அவங்களுக்கு, அதாவது நம்மளோட ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமருக்கு தெரியும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ நான் ஏன் பிளவுஸ் கட்டிங் போடாம இருக்கேன் அப்படின்ட்டு. சோ புதுசா வந்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சோ அவங்களுக்கு தான் நான் வந்துட்டு இந்த விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, இங்க வந்துட்டு ஊர்ல பண்டிகை போயிட்டு இருக்குங்க. இன்னும் 2 days மட்டும் வெயிட் பண்ணுங்க. 2 days இல்ல 3 days நினைக்கிறேன். அதாவது திங்கக்கிழமை வரைக்கும். அதனால திங்கக்கிழமை வரைக்கும் நம்ம கண்டிப்பா பிளவுஸ் கட்டிங் வீடியோ போட மாட்டோம். செவ்வாய்க்கிழமைக்கு மேலதான் நான் வந்துட்டு, அதாவது செவ்வாய்க்கிழமை தான் நான் வந்துட்டு பிளவுஸ் கட்டிங் எடுக்க போறேன் வீடியோ, சரியா? அதனால அது வரைக்கும் கண்டிப்பா பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வராது. ஒருவேளை உங்களுக்கு நான் பேசுறது பிடிக்கல, போர் அடிக்குது, அறுக்குது, எதுவா தோணுச்சுனாலும் தயவு செய்து அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் எப்ப பிளவுஸ் கட்டிங் வீடியோ போடுறேன்னா, நீங்க தம்ப்நெயில் பார்த்துட்டு ஹெட்டிங் பார்த்துட்டு தானே வீடியோவை பாக்குறீங்க. சோ அப்படி உங்களுக்கு வந்துட்டு வீடியோ நான் எப்போ கட்டிங் வீடியோ போடுறேன்னா அப்ப நீங்க பாத்துக்கோங்க, சரியா? அப்புறம் இன்னொன்னு கேட்பீங்க, அது எப்படி இந்த வீடியோ எல்லாம் போடுறதுக்கு மட்டும் டைம் இருக்குது, கட்டிங் வீடியோ போடுறதுக்கு மட்டும் தான் டைம் இல்லையா அப்படின்ட்டு. கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு டைமும் இல்லதான். கட்டிங் வீடியோ போடணும் அப்படின்னா நான் கண்டிப்பா அது வீடியோ எடுக்கிறதுக்கு இங்க எனக்கு வந்துட்டு சுத்தமா டைம் கிடையாது. இதுவே என்ன பண்ணுவேன்னா, காலையில வந்தோடனே கேமராவை ஆன் பண்ணி இந்த பக்கம் டேபிள் மேல வச்சிருவேன். கடையே வந்து ரொம்ப கசகசன்னு தான் இருக்கு. சோ அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு அந்த ரெகுலரா எடுக்கிற இடத்துல என்னால வந்து கேமரா வைக்க முடியாது. சோ அதனாலதான் நான் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். அதனால ரொம்ப லாங்ல தெரியுது. அதனால அது பாட்டுக்கு ஆன் பண்ணி விட்டுருவோம், அது பாட்டுக்கு வீடியோ ஓடிட்டே இருக்கும். அப்புறம் நானா என்னோட வேலை முடிச்சுட்டு அப்பப்ப வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிருவேன். அந்த மாதிரி தான் எடுக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே கட்டிங் வீடியோ அப்படின்னா நான் பக்கத்துல கொண்டாந்து வச்சு அதை செட் பண்ணி எடுக்கணும். நான் நிறைய பேசி வீடியோ போடுறப்ப எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அப்ப என்னுடைய கட்டிங் வந்து நின்று போயிடும். பண்டிகை சமயத்துல துணி கொடுக்கலன்னா என்னை அவ்வளவுதான் மொத்திடுவாங்க. அதனால என்னால அதை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பண்ணணும் இல்லையா நானு. அதனாலதான் நான் வந்துட்டு வீடியோ எடுக்கல, சரிங்களா? அதனால இன்னும் ஒரு 3 நாளைக்கு பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க நினைச்ச மாதிரி கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாம் கண்டிப்பா வரும், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்ததுதான். ஆனா என்னன்னா, உண்மையாலுமே இதுல ஒரு என் பையன் இந்த கமெண்ட் படிச்சோடனே என்னை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டால, ரொம்ப கிண்டல் பண்ணிட்டான். என்ன அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர், அவங்க பேர் வந்துட்டு ராஜி. அவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா எப்படி ஷாப்பு பிளஸ் வீட்ல சமையல் எல்லாம் மேனேஜ் பண்றீங்க, நைட் எவ்வளவு டைம் ஒர்க் பண்றீங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என் பையன் விழுந்து சிரிக்கிறான். அம்மா தயவுசெய்து இந்த கொஸ்டினை வந்துட்டு அடிக்க சொல்லிருமா, இந்த கொஸ்டின் தப்பு அப்படின்னா. என்ன அப்படின்னா, வீட்டுல நான் சமைக்கிறதே இல்ல, அதனாலதான் வந்துட்டு அந்த மாதிரி சொன்னா. கிட்டத்தட்ட வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆல்ரெடி, ஒரு 3 மாசமா நம்ம ரெகுலரா எப்ப வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணமோ அப்ப இருந்து நான் வந்துட்டு காலையில லேட்டா தான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ணா தான் சமைக்கிறாங்க, அண்ணா தான் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால இப்ப வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. என்னன்னா, நாம இப்ப லேப்டாப் வாங்கினதுக்கு அப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்லதான். ஆனா நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, லேப்டாப் இருந்துச்சுன்னா நம்ம கடையில மதிய டைம்ல லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டோம்னா அங்க கொஞ்சம் ஃப்ரீ டைம், எப்படியும் கண்டிப்பா கொஞ்ச நேரம் ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லையா, அந்த நேரம் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். சோ நைட் வந்து ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சிட்டு இருக்க வேண்டாம், சீக்கிரம் தூங்கிட்டேன்னா காலையில நேரத்துல இருந்திருக்கலாம், எப்பயும் போல சமையல் செய்யறதுக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் லேப்டாப் வந்ததுல இருந்து நமக்கு வந்துட்டு இங்க பண்டிகை வேலை போறதுனால ரொம்ப பிஸியா இருக்குமா, அதனால பகல் டைம்ல எல்லாம் அங்க நிக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நான் தான் நின்னுட்டே இருக்கிறேன், அதனால உட்கார்றதுக்கு நேரம் இல்லை. சோ அதனால அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் நைட்டு வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா, அதனால ஃபுல்லா டைட்டா ஒர்க் போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு வந்து சுத்தமாவே நேரம் இல்லை சமைக்கிறதுக்கு. அண்ணா தான் இப்ப வரைக்குமே வந்துட்டு ஏதாவது, அண்ணாவும் இப்ப எல்லாம் வந்து முன்னாடியாவது பசங்க ஸ்கூல் போறப்ப சாம்பார் அந்த குழம்பெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களும் வீட்டுலதான் இருக்காங்க. இந்த 1 வீக்கா வந்துட்டு தம்பியும் வீட்டுலதான் இருக்கா. அப்புறம் பாப்பா லீவ் விட்டாச்சு, அவ வீட்டுல இருக்கா. அதனால பாத்தீங்கன்னா இந்த குழம்பெல்லாம் பெருசா வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு டைம் கிடையாதுங்க. எங்களுக்கு சாப்பாடே பாத்தீங்கன்னா காலையில சாப்பாடு கிடையாது. ஏன்னா தம்பிங்க பாப்பாங்கெல்லாம் வந்துட்டு லேட்டா தான் எந்திரிப்பாங்க. சோ அதனால அவங்களுக்கு மதிய சாப்பாடு தான் டைரக்டா. நாங்களும் வந்துட்டு காலையில சீக்கிரமா கடைக்கு போயிருந்ததுனால எங்களுக்கு காலையில சாப்பாடு கிடையாது. நைட்டும் வந்துட்டு தோசை தான். நல்ல வேலை மாவாட்டி வச்சு, அதான் மிஷின் இருக்குது, என்ன கவலை நம்மளுக்கு. மாவாட்டி வச்சாச்சு, நைட்டு தோசை தான். அதுவும் வந்து எங்க பையன் தான் எங்களுக்கு வந்து தோசை ஊத்தி கொடுப்பான். சோ அதனால நைட்டும் நான் வந்து சமைக்கிறது இல்ல. தயவுசெய்து இதை கேட்டு யாராவது என்னை வந்து கேவலமா திட்டிடாதீங்க, கழுவி ஊத்திடாதீங்க. ஏன்னா இங்க வேலை அப்படி, அதனாலதான் அந்த மாதிரி. மத்தபடி ரெகுலர் டேஸ்ல எல்லாம் நான் தாங்க சமைப்பேன், நான் தான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை.
சோ இந்த மாதிரி பண்டிகை சமயத்துல இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. லேடிஸா இருந்தா கண்டிப்பா வீட்டுல சமைச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஒண்ணும் கிடையாது. என்னோட வேலை அந்த மாதிரி. சோ அதனால நான் எங்களுக்கு தெரியும் எங்களோட வேலை எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வேலை செஞ்சுக்குவோம். அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. சோ எப்படியோ சாப்பாடு ஓரளவுக்கு ஓடுது. காலையில அந்த தயிர் தாளிச்சுக்கிறது, ரொம்ப சிம்பிளா ஏதாவது செய்யறது, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வேற என்ன பண்றது, வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு ஆசைதான், யார் நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. அதனால வேற வழி இல்ல, கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கிறோம். என்ன இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு தான், அப்புறம் எல்லாம் ஒன்னும் ரெகுலர் வேலை வந்துறதுனால அப்புறம் எப்பயும் போல வந்துரும். ஆனாலும் கூட அதுக்கப்புறம் கல்யாண வேலை இப்பவே ரெடியா நிக்குது. கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு கொண்டு வரேன்ட்டு அவங்க பெண்டிங் வச்சிருக்காங்க. அதனால அது வந்துருச்சுன்னா திரும்ப வந்து வேலை நிறைய ஆயிரும். இருந்தாலும் இந்த மாதிரி ரொம்ப அரிபரியா வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. சோ அதனால நார்மல் டேஸா இருந்துச்சு அப்படின்னா நாங்க காலையில எப்படின்னா ஒரு 10 மணிக்கு நான் கடைக்கு போவேன். நைட்டு ஒரு 9-9:30. நைட்டு பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒட்டுக்கா தான் வருவோம். ஆனா நானும் கடை க்ளோஸ் பண்ணிட்டு தான் வருவோம். அதனால 9 to 9:30 வீட்டுக்கு வரதுக்கு. வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா மேக்சிமம் வந்து டிஃபனா தான் இருக்கும். மாவாட்டியிருப்பேன். அப்படி இல்லைன்னா சாப்பாடா இருந்துச்சு அப்படின்னா குழம்பெல்லாம் காலையிலேயே சேர்த்து வச்சிருவோம். நைட்டுக்கு வெறும் சாப்பாடு மட்டும்தான் வைப்போம். அது கூட தம்பி வச்சிருவான். நாங்க பாத்திரத்துலதான் சமைக்கிறதுனால தம்பி வச்சுட்டு அந்த கஞ்சி வடிக்கிற சமயத்துல வந்து சொல்லுவான். நாங்க யாராவது ஒருத்தர் அப்ப யார் ஃப்ரீயா இருக்கிறோமோ அவங்க வந்து கஞ்சி வடிச்சு வச்சுட்டு வந்துருவோம். அவ்வளவுதான். மத்தபடி குழம்பு காலையில என்ன இருக்கோ அதேதான். எங்க வீட்டுல தயிர், அதை தவிர தயிர் ஊத்தி சாப்பிட்டு, மெயினா தயிர் இருந்துட்டா போதும். யாருமே வந்து குழம்பு பெருசா எதிர்பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி பசங்களும் வந்துட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க. ஒன்னும் தொந்தரவு பண்றவங்க எல்லாம் கிடையாது. எனக்கு இது வேணும் அது வேணும்னு 2 பேருமே கேட்க மாட்டாங்க. இருக்கிறத அவங்களும் சாப்பிட்டுட்டு கம்மன் இருந்துப்பாங்க. அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சோ அந்த மாதிரி ரெகுலர் டேஸ்ல அந்த மாதிரி இருக்கும். காலையில நான் நேரத்துல எப்பவும் போல 6 மணிக்கு தான் எந்திரிப்பேன். ரொம்ப எல்லாம் நேரத்துல எந்திரிக்க மாட்டேன். 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு பசங்களை சமைச்சிட்டு பசங்களை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு என்னோட வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க 9:30ங்கிறப்ப அண்ணா 9 மணிக்கெல்லாம் கடை திறந்துருவாங்க. நான் ஒரு 10 மணி ஆயிரம் அததான் போறதுக்கு. சோ அந்த மாதிரிதான் நாங்க ரெகுலரா போயிட்டு இருக்கோங்க. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, மேனேஜ் பண்ணிக்கிறேன். நாங்க வந்து 2 வேலைக்கும் சேர்த்து சமைச்சிருவோம். இந்த 3 வேலை சமைக்கிற வேலை எல்லாம் நமக்கு கிடையாது. காத்தாலே சோறாக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. குழம்பும் சேர்த்து வச்சிருவேன். இந்த காய் வணக்குறோம் நைட்டுக்கு பத்தாதுன்னா தான் கொஞ்சம் சிரமம். அதுவுமே வந்து நைட்லலாம் எக்காரணத்தை கொண்டு குழம்பெல்லாம் வைக்க மாட்டேன். தயிர் கீது தாளிச்சுப்போம். அந்த மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்டுக்குமா தவிர, ஏன்னா நைட்டு வரதுக்கே லேட் ஆயிரும். அதனால அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிறோம். அதனால மோஸ்ட்லி வந்து நான் மாவாட்டி வச்சிருவோம். அதனால டிஃபன் ஐட்டம் தான். ஏதாவது ஒரு சட்னி ஆட்டுனா அப்புறம் தோசை விட்டு சாப்பிட்டுருவோம். அது தம்பி தோசை ஊத்தி கொடுத்துருவான். அதனால எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்டா இருக்கும் நைட்டு வந்துட்டா. சோ அப்படிதான் வந்து மேனேஜ் பண்றோம். இப்ப இந்த மாதிரியான சமயத்துல வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் நேரத்துக்கு கிடையாதுதான். சாப்பாடு தூக்கத்தை எல்லாத்தையும் மிஸ் பண்ணி செஞ்சா மட்டும்தான் வந்துட்டு நம்மளால இந்த மாதிரி சீசன் டைம்ல வேலை செய்ய முடியும். நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். அதுவும் இந்த மாதிரி கடையெல்லாம் வச்சுட்டோம்னா கண்டிப்பா கொஞ்சம் ரிஸ்க் தான். வேற வழி இல்ல, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். எங்க குட்டீஸுங்களும் கொஞ்சம் எங்க மாதிரியே அவங்களும் வந்துட்டு பழகிட்டதுனால எனக்கு ஒண்ணும் பெருசா வந்து கஷ்டம் தெரியலங்க. சோ அவ்வளவுதான் நம்ம வீட்டுல வந்துட்டு சாப்பாடு இதெல்லாம். அப்புறம் எவ்வளவு நேரம் வேலை செய்றீங்கன்னு கேட்டீங்க. கடையில நான் சொன்ன மாதிரி காலையில 10 மணிக்கு நான் போறேன்னா நைட் 9:30 வரைக்கும், சம்டைம் 10 ஆகும். சப்போஸ் ரொம்ப ரேரா ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா 10:30 கூட ஆயிரும். அவங்க அந்த மாதிரி லேட் ஆகும். அந்த மாதிரிதான். மத்தபடி இப்ப பாத்தீங்க அப்படின்னா டைம் எல்லாம் கிடையாது. நான் நைட்டு 12 மணிக்கும் படுக்கிறேன், 1 மணிக்கும் படுக்கிறேன், வெடிக்கத்தால 4 மணிக்கு, 6 மணிக்கு, 8 மணிக்குன்னு எப்படி வேணாலும் படுக்கிறேன். அது எனக்கு கரெக்டா சொல்ல முடியாது. சோ எப்பவுமே நான் வந்துட்டு வேலை இருந்துச்சு அப்படின்னா தூக்கத்தை பெருசா கண்டுக்க மாட்டேன். கஷ்டம் தான், கண்டிப்பா அது உடம்புக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கும்னு எனக்கும் தெரியும் தான். வேற வழி இல்ல. நம்ம கொஞ்சம் இப்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கிறப்பவே வேலை செஞ்சுக்கிட்டாதான் அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிக்கிறப்போ நமக்கு வந்து வயசாயிரும். அப்ப நம்மளால வேலை செய்ய முடியாது போயிடும். அப்ப நமக்கு யாரு சம்பாரிச்சு கொடுப்பாங்க, நம்ம தானே பாத்துக்கணும். அதனால வேற வழி இல்ல. அதனால அப்படியே கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கேன். சோ அப்படிதான் வந்துட்டு வேலை செய்யறோம். எங்களுக்கு டைம் எல்லாம் ஒன்றும் பெருசா நான் பாக்குறது இல்ல. உங்களுக்கே தெரியும், நேத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கத்தால 8 மணிக்கு தான் படுத்தேன் அப்படின்னு சொன்னேன். நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு காலையில 8 மணிக்கு தான் படுத்தேன் அப்படின்னு சொன்னேன். சோ அந்த மாதிரிதான் நாங்க வந்துட்டு வேலை செய்யறோங்க. எப்படியோ ஓட்டுறோங்க. எனக்கு சொல்றது அப்புறம் வேற என்ன சொல்றது, அதுக்கு மேல வேணும்னு சொல்றதுக்கு இல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்க பேரு கவி டெய்லர். அவங்க நிறைய எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க நிறைய டைம். சோ அவங்க கேட்டிருக்காங்க, பஃப் ஸ்லீவ் பார்டர் மட்டும் ஆரி ஒர்க் போடணும்க்கா, எப்படி மார்க் பண்றீங்க சொல்லுங்க. அப்புறம் பஃப்க்கு வந்து செப்பரேட்டா துணி வாங்கணுமா, அத பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ லாஸ்ட் வீடியோல சரி நான் இன்னும் ஷார்ட்ஸ் போடல, மேபி நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா வெறும் பஃப் ஆரி ஒர்க் தான், சிம்பிள் ஆரி ஒர்க் தான். சீர் பொண்ணுக்கு அவங்களுக்கு வந்து பஃப் ஸ்லீவுக்கு வந்துட்டு பார்டர் மட்டும் ஹைலைட் கிடையாது, சிம்பிளா வந்துட்டு அதுலயே ஒரு பார்டர் ஒர்க் மாதிரி ஸ்டோன் பீட் மட்டும் வச்சுட்டு ஒரு பார்டர் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கேன். மேல வந்துட்டு பஃப் வச்சிருக்கேன், ஹாஃப் பஃப் மாதிரி. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க பஃப் ஸ்லீவ் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தனியா தான் நீங்க கிளாத் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அதுல பத்துறது சிரமம் தான்.
அது வந்து எப்படி சொல்ற, ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தா கூட கொஞ்சம் சிரமம். ஏன்னா சாரீல வந்து அதிகபட்சம் 80 சென்டிமீட்டர் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப ரேரா தான் 1 மீட்டர் கொடுக்குறாங்க. அப்படி ஒருவேளை 1 மீட்டர் இருந்தா உங்களுக்கு பத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காது, சின்ன பொண்ணுங்களா இருந்தாதான். இல்லைன்னா கண்டிப்பா பத்தாதுங்க. நீங்க பஃபுக்கு தனியா தான் எடுத்துக்கணும். நாங்க எப்பவுமே வந்துட்டு தனியா தான் எடுத்துக்கணும். இது வரைக்கும் எங்களுக்கு அப்படி ஒரே மெட்டீரியல்ல தைச்சதே இல்லை. பஃபுக்கு துணியே பத்தாது. ஸோ அதனால தனியா தான் நீங்க வந்துட்டு கண்டிப்பா எடுத்துக்கணும். சாரீல எக்காரணத்தை கொண்டு கட் பண்ணவே பண்ணாதீங்க. அது சாரீ பத்தாம போயிடும். அதனால தனியா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கோங்க, கான்ட்ராஸ்ட்ல எடுக்கவா இல்ல இதே மெட்டீரியல் எடுக்கவான்னு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அவங்க எந்த மாதிரி கேட்கறாங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பஃப் ஸ்லீவுக்கு எப்படி அந்த பார்டருக்கு மட்டும் ஆரி ஒர்க் பண்ணணும், எப்படி மார்க் பண்றதுன்னு கேக்குறீங்க. நீங்க நார்மலா எப்படி மார்க் பண்ணுவீங்களா? அதாவது சிலர் வந்துட்டு பிளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணுவாங்க கையே. சிலர் வந்து பேப்பர் கட்டிங் போட்டு பண்ணுவாங்க. இப்ப நாம வந்து பேப்பர் கட்டிங் போட்டு தான் பண்றோம். நீங்க பாத்திருப்பீங்க. நான் வந்துட்டு பேப்பர் கட்டிங் போடுறப்போ ஃபுல் ஸ்லீவுமே போட்டுருவேன். போட்டுட்டு பிளவுஸ் பீஸ் மேல அப்படியே பேப்பரை வச்சுட்டு மார்க் பண்ணிப்பேன். எனக்கு அதாவது நான் மார்க் பண்றப்ப டோட்டலாவே மார்க் பண்ணிடுவேன். ஒர்க் பண்றது வந்து பார்டர் மட்டும் தான் அப்படின்னா பார்டருக்கு மட்டும் ஒர்க் பண்ணிப்பேன். அப்ப சைடுல நம்மளுக்கு எவ்வளவு அளவு வேணுங்கிறது தெரியும். ஸோ அதனால அது வரைக்கும் மட்டும்தான் நம்ம சைடோட அளவு, அதாவது நீளம், கையோட நீளம் வந்துட்டு அவ்வளவுதான் ஒர்க் பண்ணுவோம். ஒயரம் வந்து நமக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒயரம் மார்க் பண்ணிக்கலாம், சரி ஒர்க் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் பண்றேங்க. நான் நிறைய வந்துட்டு பார்டர் ஹைலைட்டிங் ஒர்க் தான் இங்க நிறைய கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அதிகம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பண்ணின போட்டோஸ் வீடியோஸ் போட்டிருப்பேன், அதாவது ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்படி வந்து மார்க் பண்றேன்னா எப்படி அந்த பார்டருக்கு வந்து மார்க் பண்றது அப்படின்ட்டு நான் போடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் ஆரி ஒர்க் பிளவுஸ் எப்படி மார்க் பண்றதுன்னு. மேபி அது தனியா இதுக்குன்னு போட்டேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் போடுறேன், சரிங்களா? ஆனா நீங்களே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பேப்பர் கட்டிங் போட்டு பண்றீங்கன்னா ஃபுல் ஸ்லீவும் மார்க் பண்ணிக்கிட்டு எவ்வளவு உயரம் உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் ஒர்க் பண்ணிக்கோங்க. இல்ல பிளவுஸை வச்சு அப்படியே அந்த கையை வச்சு அப்படியே மார்க் பண்ணுவாங்க. அப்படி மார்க் பண்றீங்கனாலும் டோட்டலா மார்க் பண்ணிட்டு அகலம் உங்களுக்கு தெரியும், அதாவது கையோட சுற்றளவு தெரியும் இல்லைங்களா, அது வரைக்கும் நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட 2 கேள்விக்கும் வந்துட்டு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சோ என்னடா இதுக்கெல்லாம் பதில் சொல்ல டைம் இருக்கான்னு கேள்வி கேட்டுறாதீங்க. ஏன்னா இது சும்மா இப்ப நம்ம கட்டிங் வீடியோ போட முடியாது இல்ல, அப்புறம் ஏதாவது உங்களுக்கு வந்து சொல்லணும் இல்லையா, கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா. அதனாலதான் நான் வந்துட்டு இந்த மாதிரி எப்படி சொல்றது, கமெண்ட்டுக்கு நான் வாய்ஸ், அதாவது நான் பதிலாவே சொல்லிடுறேன். அவங்களுக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து வாய்ஸாவும் சொல்லிடுறேன். சரி ஓகேங்க, இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிங்களா? பாய்.